நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள கிராம மக்களுக்கு மருத்துவ அவசர காலங்களில் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒப்பற்ற சேவைகளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வழங்கி வருகின்றன. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ வார்டில் மது விருந்துடன் நடைபெற்ற புத்தாண்டு அதிர்ச்சியூட்டும் பொறுப்பற்ற செயல் தமிழ்நாட்டில் நிகழ்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த அவலம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை முற்றிலும் சீரழிந்து விட்டதற்கு உதாரணமாக பல்வேறு அவலங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகின்றன. அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர்கள் காயங்களுக்கு கட்டுக்கட்டுவது, மாத்திரைகள் கொடுப்பது, ஊசி செலுத்துவது, தவறான சிகிச்சையால் நோயாளிகள் உயிரிழப்பது என பல்வேறு அவலங்கள் அரங்கேறி வருகின்றன. இத்தகைய சீரழிவுகள் சிசிடிவி கேமரா பதிவுகள் வாயிலாகவும் செல்போனில் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் வாயிலாகவும் அம்பலமாகியும் வருகின்றன. ஆனால் எப்போதெல்லாம் இதுபோன்ற வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் மாரத்தான் ஓட்டப்பந்தய அமைச்சர் மா சுப்பிரமணியனோ தமிழ்நாடு சுகாதாரத்துறையை ஐநா பாராட்டியது, உலக சுகாதார அமைப்பு பாராட்டியது, உலக வங்கி பாராட்டியது என மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, ஜாக்கி சான் கூப்பிட்டாக என அடித்து விடுவார். ஆனால் தனது துறையில் நடைபெறும் இத்தகைய பொறுப்பற்ற செயலால் பொதுமக்களின் உயிரோடு விளையாடும் அலட்சிய போக்கை தடுத்து நிறுத்தினாரா என்றால் அதுதான் இல்லை. சுகாதாரத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் மா சுப்பிரமணியன் எப்போதும் எந்த நிகழ்ச்சியை நடத்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியையும் துதிபாடுவதிலேயே தனது கவனத்தை செலுத்தி தனது துறையை கவனிக்காமல் இருப்பதால் மருத்துவ பணியாளர்களும் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு வருகின்றனர். அப்படி ஒரு அலட்சியமான பொறுப்பற்ற செயல்தான் சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிகழ்ந்துள்ளது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செம்மனூர் ஹாஸ்பிட்டல் வேறு இதில் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அப்படி உட்காந்து குடிங்கக்குள்ள சரக்கு ஒரு பயனில்ல ஆஸ்பத்திரியில். மது பாட்டில்கள், அசைவ உணவுகள், நொறுக்கு தீனிகள் என நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ஏதோ ஒரு வீட்டின் படுக்கையறையோ இல்லை ஏதோ ஒரு மதுபாரின் காட்சியோ அல்ல. இது செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அறையின் காட்சிதான். இந்த செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கல்லல் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் வட்டார மருத்துவ அலுவலர் உட்பட 4 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நள்ளிரவு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற விபத்தில் காயமடைந்த கல்லலை சேர்ந்த தயாளன் என்பவரை அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் அரசு தயாளனை மீட்டு சிகிச்சைக்காக செம்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு மருத்துவர்களும் பணியாளர்களும் இல்லாத நிலையில் அரசு அவர்களை தேடி அவசர சிகிச்சை மற்றும் பிரசவ வார்டிற்கு சென்றார். அப்போது மருத்துவர் ஓய்வறையில் வெளிநாட்டு உயர் ரக மது பாட்டில், அசைவ உணவுகள், நொறுக்கு தீனிகள் சிதறி கிடந்தன. மேலும் அந்த காட்சியை தங்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து உயிர் காக்கும் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த இந்த அவலத்தை அம்பலப்படுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் வெளியிட்டனர். இந்த காட்சி வெளியாகி அதிக அளவில் பகிரப்பட்டதை அடுத்து மறுநாள், அதாவது புத்தாண்டின் முதல் நாளான ஜனவரி 1ஆம் தேதி மருத்துவர் சசிகுமாரிடம் இது குறித்து கேட்கப்பட்டது. அப்போது தனக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை என்றும் வெளிநபர்கள் யாராவது வந்து உள்ளே மது அருந்தி இருக்கலாம் எனவும் அலட்சியமாக பதிலளித்தார் மருத்துவர் சசிகுமார். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பல மாதங்களாக இயங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்தன. இதையடுத்து இந்த வீடியோ தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் வீடியோ பதிவு செய்தவர்களிடம் விசாரணை நடத்திய மாவட்ட சுகாதார அலுவலர் மீனாட்சி விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையில் அந்த மருத்துவமனையில் பணியாற்றும் 4 மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர் என 5 பேர் மது அருந்தியது உறுதியானது.
இதையடுத்து அவர்கள் 5 பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்ற 6 வார்த்தையை கூட துண்டு சீட்டு இல்லாமல் கூற முடியாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த குறையெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா என்றால் அது ஸ்டாலினுக்கே வெளிச்சம்.